ஹலோ மக்களே, டுடே ஹெல்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு 7 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு நெல்லிக்காய் தனியாக நான் எடுத்து வச்சிருவேன், ஃபைனலாக நம்ம ரசத்தில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போது 6 நெல்லிக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 வரமிளகா, 10 பல்லு பூண்டு. இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் போட்டு அரைக்கும் போது ப்ராப்பராக அது சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கைகளால் கசக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வாங்க நம்ம ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இந்த நெல்லிக்காயெலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கசக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 செம்பளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் நடுவில் கீரி விட்டுட்டு முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது. ரசம் நல்லா கொதிச்சுட்டா உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் ஹெல்தியான நெல்லிக்காய் பருப்பு ரசம் ரெடி. இது சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.